ஒன்றிணைப்பி அதிகாரம் 20. கர்த்தர் அவரின் நோக்கங்களை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்துதல். உபத்திரவத்தின் சூழலிலிருந்து இஸ்ரவேலின் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாபிலோனில் இருந்து போதல். ஏசாயா 48 ஒப்பிடவும். ஏறக்குறைய கிமு 558 முதல் 570 வரை. வருஷம் 1. இஸ்ரவேலின் நாமத்தினாலே அழைக்கப்படுபவர்களும் யூதேயாவின் தண்ணீர்களில் இருந்து அல்லது ஞானஸ்தானம் தண்ணீர்களிலிருந்து வருபவர்களும் கர்த்தரின் நாமத்தினாலே ஆணையிடுபவர்களும் இஸ்ரவேலின் தேவனை குறிப்பிடுகிறவர்களும் ஆகிய யாக்கோபின் வீட்டாரே இதற்கு செவி கொடுத்து கேளுங்கள். ஆனாலும் அவர் சத்தியத்திலே நீதியிலே ஆணையிடுவதில்லை. வசனம் 2. இருந்த போதிலும் அவர்கள் தங்களை பரிசுத்த பட்டணத்தார் என அழைத்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை சார்ந்து இருக்கவில்லை. ஆம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவரின் நாமம். 3. இதோ முந்திய காரியங்களையே நான் ஆதிமுதல் அறிவித்தேன். அவைகளின் என் வாயிலிருந்து போயின. நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். நான் அவர்களுக்கு திடீரென காட்டினேன். 4. நீங்கள் முரடர்கள் என்றும் உங்களுடைய கழுத்து இருப்பு கோளால் வளைத்து இருக்கிறதென்றும் உங்களுடைய நெற்றி பித்தளை என்றும் நான் அறிந்திருந்தபடினால் நான் இதை செய்தேன். 5. நான் ஆதி முதற்கொண்டே உங்களுக்கு அறிவித்தேன். அந்தபடியே அவைகள் நடக்கும் முன்னுமே அவைகளை உங்களுக்கு நான் காட்டினேன். அவர்களை என்னுடைய விக்கிரகம் செய்தது என்றும் என்னுடைய சொற்பம் என்று வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் அவர்களுக்கு கட்டளையிட்டதென்றும் நீங்கள் சொல்லாதபடிக்கு அஞ்சுதல் நான் அவைகளை காண்பித்தேன். 6. அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கண்டு கேட்டும் இருக்கிறீர்கள். அவைகளை நீங்கள் அறிவிக்க மாட்டீர்களா? மேலும் இது முதல் புதிய காரியங்களையும் மறைத்துள்ள காரியங்களையும் கூட நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். நீங்கள் அவைகளை அறிந்திருக்கவில்லையா? வசனமேல் ஆதியில் இருந்தே அல்ல, இவைகள் எப்பொழுதும் சிருஷ்டிக்கப்பட்டவை. இதோ நான் அவைகளை அறிவேன் என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு நீங்கள் கேளாத நாட்களுக்கும் முன்னமே அவைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வசனம் 8. ஆம், நீங்கள் கேட்கவில்லையா? ஆம், நீங்கள் அறிந்திருக்கவில்லையா? ஆம், இந்த காலம் முதல் உங்கள் செவி திறக்கப்படவில்லை. நீங்கள் மிகவும் துரோகமாய் செயல்புரியவிக்கொள் என்றும் கற்பனாகத் தொடங்கி மீறினவர்கள் என்ற நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றும் அறிந்திருக்கிறேன். 9. ஆயினும் நான் என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை தாமதம் செய்து மேலும் உங்களை சங்கரிக்காதபடிக்கு நான் என் துதிகளுக்காக உங்களிடமிருந்து விலக்கி இருப்பேன். 10. ஏனெனில் இதோ நான் உங்களை புடமிட்டு உபத்திரவத்தின் சூழ்நிலையிலிருந்து நான் உங்களை தொடர்ந்து கண்டேன். 11. என் நிமித்தம், ஆம், என் நிமித்தமே இதை நான் செய்வேன். ஏனெனில் என்னுடைய நாமம் தீட்டுப்பட்ட நான் விடமாட்டேன். மேலும் என் மகிமையை நான் ஒருவருக்கும் கொடுப்பதில்லை. 12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. ஏனெனில் நானே அவர், நானே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். 13. என்னுடைய கரம் பூமியின் அஸ்திபாரத்தை போட்டது. மேலும் என்னுடைய வலது கரம் வானங்களை அளந்தது. நான் அவைகளை அழைக்க அவைகளை ஒன்றாக நிற்க. 14. நீங்கள் எல்லோரும் கூடி வந்த கேளுங்கள். இந்த காரியங்களை அவர்களுக்கு அறிவித்தவன் யார்? கர்த்தர் அவனை நேசித்து இருக்கிறார். ஆம், அவர்கள் மூலமாக அவர் அறிவித்த அவர்களின் வார்த்தைகளையே அவர் நிறைவேற்றுவார். மேலும் அவர் அவர்களுடைய விருப்பத்தையே பாபிலோனில் செய்வார். கல்தேயர் மீது அவரின் கரம் வரும். 15. கர்த்தர் சொல்வதாவது: ஆம், கர்த்தராகிய நான் பேசியுள்ளேன்.
நாம் அறிவிக்கும்படி அவனை அழைத்தேன். அவனை நான் கொண்டு வந்தேன். அவன் தன்னுடைய வழியை செழிப்படைய செய்தான். 16 நீங்கள் எனக்கு சமீபமாய் வாருங்கள். நான் அந்தகாரத்தில் பேசவில்லை. ஆதியில் அது அறிவிக்கப்பட்ட காலம் முதல் நான் பேசினேன். மேலும் கர்த்தராகிய தேவனும் அவரின் ஆவியும் என்னை அனுப்பி இருக்கிறார்கள். 17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, நான் அவனை அனுப்பினேன். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அதை செய்திருக்கிறார். 18 நீ என் கட்டளைகளுக்கு செவி சாய்த்து இருந்து இருப்பாயாகில் உன் சமாதானம் நீதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையைப் போலவும் இருந்து இருக்கும். 19 உன் சந்ததி மணலை தனையாயும் உன் வயிற்றின் பிள்ளைகள் ஆதியில் உள்ள கற்பனைகளைப் போலவும் இருந்திருப்பார்கள். அவனது நாமம் என் முன்னிருந்து அறுப்புண்டு போகாமலும் அழிக்கப்படாமலும் இருந்திருக்கும். 20 பாபிலோனிலிருந்து வெளியேறுங்கள், கல்தேயரிடத்திலிருந்தும் தப்பிடுங்கள். கர்த்தர் தன் தாசனாகிய யாக்கோபை மீட்டுக்கொண்டார் என்று சங்கீத சத்தத்தோடு பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டுமே உச்சரியுங்கள். 21 அவர்கள் தாகம் அடையவில்லை. அவர்களை பாலைவனத்தின் வழியே நடத்தி சென்றார். அவர்களுக்காக தண்ணீர்களை பாறையில் இருந்து வழிந்தோட பண்ணினார். அவர் பாறைகளையே பிளந்தார், தண்ணீர்கள் பீறிட்டது. 22 அவைகளை செய்ததோடு இன்னும் பெரியவைகளையும் அவர் செய்திருந்த போதிலும் அங்கேயே சமாதானமும் இல்லை என்று துன்மார்க்கருக்கு கர்த்தர் சொல்கிறார்.